சண்டே மார்னிங். இது வந்து 2 டேஸோட கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பக்கூடிய டைம் வந்துருச்சு. எல்லாருமே ஒரு 15 நாள் வந்து ஒன்னாவே இருந்தோம் அப்படிங்கறனால எல்லாரும் கிளம்புறப்போ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் அப்புறம் அழுகை இப்படி எல்லாம் இருந்துச்சு. அதனால எல்லாத்தையும் கொண்டு விட்டுட்டு அடுத்த மே மாசம் எல்லாருமே இதே மாதிரி வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கிராமங்கள் இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்க வீட்டுல இருக்கிற காய்கறிகளை வச்சு 2 டேஸ் தாராளமா கடையில போய் வாங்காம ஓட்டுற அளவுக்கு வீட்லயே வந்து காய்கறிகள் இருக்கும். அதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் இங்க போனோம்னா முருங்கைக்காய் குழம்போ இல்ல முருங்கைக்கீரை சாம்பாரோ பசலக்கீரை சாம்பாரோ தூதுவளை சட்னி இந்த மாதிரி தான் அரைப்பேன். ஏன்னா அதெல்லாமே இயற்கையா எந்த ஒரு உரமே இல்லாம நம்ம வீட்லயே இருக்கக்கூடியது அப்படிங்கறனால. அதே மாதிரி தான் முருங்கைக்கீரையை வச்சுட்டு பச்சை செலவு குழம்புன்னு சொல்லுவாங்க கொங்குநாட்டு சைடு, அதுதான் வந்து வச்சிருந்தேன். வீட்டுல வந்து எண்ணெய் இல்லை அப்படிங்கறனால பக்கத்துல செக்ல போய் எண்ணெய் வாங்கிட்டு வந்தா இந்த கூடையெல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால கூடையில தான் அங்க போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே. என்னையே கிராமமா சிட்டியான்னு கேட்டீங்கன்னா நான் கிராமம் தான் சொல்லுவேன். ஏன்னா செலவு ரொம்பவே கம்மியாகும். நீங்க மட்டும் ஏன் சிட்டில இருக்கிறீங்கன்னா சுச்சுவேஷன்ஸ்னால நான் இங்க இருக்கேன். அதுவும் இல்லாம அக்கறைக்கு இக்கரை பச்சை தான். கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு சிட்டியில் இருக்கணும்னு தோணும். பட் எங்களுக்கும் அப்படிதான்.